ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நம்ம சேனலில் இட்லிக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு சைடிஷ் பருப்பு இல்லாத சாம்பார் எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் நல்லா 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி வெட்டி போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன். அது 3 பச்சை மிளகாய், இந்த சாம்பாருக்கு தேவையான மிளகாய்த்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அது வேகிறதுக்கு வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. அது முழுகிற அளவுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு கிண்டிட்டு மூடி வச்சு வெயிட்டு போட்டு நல்லா 2-3 விசில் வந்து இறக்கிட்டு அதை நல்லா மத்து போட்டு மசிச்சுக்கோங்க. மசிச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிடும். வெந்த தக்காளி வெங்காயமும் இது இந்த அளவுக்கு ஒரு நல்லா மசிஞ்சிடும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்கணும். அவ்வளோதான், இட்லி சாம்பார் ரெடி. இல்லை எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு ஜீரகம் போடுங்க. கடுகு நல்லா பொரியணும், ஜீரகம் வெடிக்கணும். அதில் நல்லா 10 பூண்டு பல் தட்டி போட்டுருங்க. பூண்டை தட்டிட்டு போடுங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா சுருளை இந்த அளவுக்கு வெங்காயம் வெந்த பிறகு கண்ணாடி பதம் வந்த பிறகு மசித்து வச்ச தக்காளியும் போட்டுட்டு ஒரு அரை கரண்டி இட்லி மாவு தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலக்கட்டுங்க. வேகமாக கிண்டுங்க, ஏன்னா மாவு சூடான தக்காளியில் போட்டுனா வெந்துடும். அந்த மாவை நல்லா கிண்டிட்டு கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா ருசியான இட்லி சாம்பார், பருப்பு இல்லாத இட்லி சாம்பார் ரெடி ஆகிடும். பக்கத்து அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். வெந்தோடனே இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். இது இட்லிக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். வெண்பொங்கல் வடைக்குமே சாப்பிட்லாம். காலையில் என்ன தொட்டுக்க செய்கிறதுங்கிற நம்ம யோசனையிலேருந்து இந்த இட்லி சாம்பாரை பருப்பு இல்லாத சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஊசியும் போகாது, தக்காளி வேக வச்ச தக்காளி. அதனால் இந்த வீடியோவில் நான் செஞ்சுருக்கிற மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.